सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலேஜ் துனியா. வருகிற பிப்ரவரி 2026 ஹிந்தி தேர்வு நடக்க போகுது. அந்த தேர்வு ஃபுல்லாக எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் ஃபுல்லாக நாங்கள் கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரோட ஃபுல்லாக நாங்கள் வீடியோஸ் போட்டுட்டு வரோம். இது வரைக்கும் நீங்கள் பிராத்மிக் புக்கில் ஃபுல்லாக அதில் படிக்கலனா கூட இதை ஃபுல்லாக நீங்கள் படித்து ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக படித்து நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே 1 to 9th ரோமன் வரைக்கும் போட்டுருக்கேன். நீங்கள் 10th ரோமன் பார்க்குறோம். 10th ரோமன் கின் சாங்கி காலி ஜகக்கு பரியே. காலி ஜரக்குன்னா கோடிட்ட இடங்கள் நிரப்ப சொல்கிறாங்க. ஃபில் இன் த பிளான்ஸு. எனி 4 கொடுப்பாங்க, மொத்தம் 5 கொடுத்து எனி 4 அட்டன் பண்ணு. ஒன்றுக்கு ஒவ்வொரு மார்க்கு ஏதேனும் 4 கோடிட்ட இடங்களை நிரப்புக. 5ல் 4, 5ல் 4 எழுத சொல்கிறாங்க. இதில் நீங்கள் கோடிட்ட இடம் ஃபுல்லாக நீங்கள் ஆன்சர் ஃபுல்லாக நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் நீங்கள் எழுதிவானும். மொத்தம் 7 இருக்குது. இந்த 7யும் படிச்சுட்டிங்களா 5 கோடிட்ட இடம் வரும். இதில் ஈஸியாக நீங்கள் 4 ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம். இது ஃபுல்லாக நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஒன் பஜார் யகாங் சே டேஷ் தூர்கை. டேஷ் அப்படின்னா இங்கே கித்தினி. இங்கே யகாங் அப்படின்னா இங்கே இருந்து, யகாங் சேன இங்கே இருந்து கடைவீதி எவ்வளவு தூரம் இருக்கிறது. அப்போ கித்தினி தூர் அப்படின்னா தூரம்னு அர்த்தம். இங்கே இருந்து கடைவீதி எவ்வளவு அப்படின்னா கித்தினி அப்படின்னு மனப்பாடம் பண்ணி இதை 5-10 டைம்ஸ் எழுதி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே இருந்து கடைவீதி எவ்வளோ தூரம் இருக்கிறது. செகண்ட் ஒன் ஹம் பகலே டேஷ் கி துக்கானே தேக்கேங்கே. ஹம் பகலே அப்படின்னா அப்போ அந்த கடைக்கு 3 பேர்லாம் போயிருப்பாங்க. அப்போ நாம் இங்கே நாம் எல்லோரும் முதல்ல எந்த கடைக்கு செல்வோம் அப்படின்றாங்க. கிரானி அப்படின்னா மளிகை கடைன்னு அர்த்தம். முதலில் மளிகை கடைக்கு செல்கின்றனர். தேர்ட் ஒன் டேஷ் கி துக்கானே அழகுகை. எந்த கடை தனியாக இருக்கிறது. சாவல் அப்படின்னா அரிசி கடை தனியாக இருக்கிறது, சாவல். फोर्थ सस्ते डैश में स्कूल के बच्चों के लिए कागज नोटबुक और पुस्तकें मिलते हैं. सस्ते அப்படின்னா குறைவுன்னு அர்த்தம். தாம்ன விலைன்னு அர்த்தம். குறைவான விலையில் பள்ளியினுடைய குழந்தைகளுக்காக, பச்சோங்கேலிய குழந்தைகளுக்காக, காகஜ்னா பேப்பர்ஸு, நோட் புக்கு மற்றும் புத்தகங்கள் கிடைக்கின்றன. டேஷில் தாம்னா விலைன்னு அர்த்தம். குறைவான விலையில் மாணவர்களுக்கு நோட் புக் எல்லாமே மலிவான விலையில் கிடைக்கிறது. 5th சன் 1914 में மகாத்மா காந்தி பாரத் டேஷ் ஆயே. அவன் 1914ஆம் ஆண்டு மகாத்மா காந்திஜி பாரதத்திற்கு ஆயே அப்படின்னா திரும்பினார். லவுட் அப்படின்னா திரும்பினார்னு அர்த்தம். இப்போ லவுட் சவுத் ஆப்பிரிக்கா நம்ம இந்தியாவுக்கு அவர் வராரு. எந்த ஆண்டு 1914. 6th ஒன் डैश ने गांधी को महात्मा की उपाधि दी. காந்திக்கு மகாத்மா என்ற பட்டத்தை வழங்கியவர் யார். கவிவர் ரவீந்திரநாத் டாகூர். அப்போ டாகூர் ரவீந்திரநாத் தாகூர். கவிவர் ரவீந்திரநாத் டாகூர். ஃபுல்லாக நீங்கள் ஒரு 10 டைம் எழுதி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். 7th ஒன் டேஷ் ने காந்திக்கு ராஷ்டிரபிதா கஹா. காந்திஜி யார் தேசத்தந்தை என்று அழைத்தார். ககானா அழைத்தார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஃபுல்லாக இந்த கவிவர் ரவீந்திரநாத் டாகூரும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஒரு 10-20 முறை எழுதி பாருங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த 7ல் 5 கண்டிப்பாக வரும். எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.